வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது பிரதீப் ரங்கநாதன் நடிச்சு வெளியாயிருக்கிற டிராகன் படத்தோட விமர்சனம். இந்த படத்துல அனுபமா பரமேஸ்வரன், கயாடு லோஹார், ஜார்ஜ் மரியான் இப்படி பலரும் இவர் கூட நடிச்சிருக்காங்க. டைரக்டர் மிஸ்கின் ஒரு முக்கியமான பாத்திரத்துல நடிச்சிருக்காரு. தவிர ஜிவிஎம், கே.எஸ். ரவிக்குமார் அப்படின்னு ஒரு பெரிய டைரக்டர்கள் பட்டாளமே இந்த படத்துல நடிச்சிருக்கு. இசை லியான் ஜேம்ஸ், இயக்கம் அஸ்வத் மாரிமுத்து. இந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத மேலே பார்க்கலாம். டிராகன் ஒரு லைட் ஹார்ட்டட் காமெடி ட்ராமா. இந்த கம்மிங் ஆஃப் ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம். சின்ன வயசுல கவலை இல்லாம எந்த விதமான கஷ்டமும் தெரியாம அப்பா அம்மா காலேஜ் அப்படின்னு ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள எந்த கான்சிக்வன்ஸையும் ஃபேஸ் பண்ணாம வாழற பசங்க எப்படி வெளியே வந்த பிறகு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அடியினால ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு பொறுப்பா ஒரு அடல்ட் லைஃப்பை வாழ கத்துக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்பவே சுவையா காமெடி கலந்து பல பரிமாணங்களோட ரொம்ப சீரியஸாகவும் இல்லாமல் அதே சமயம் ரியாலிட்டிக்கு நெருக்கமாகவும் எடுத்திருக்கிற ஒரு படம் தான் இந்த டிராகன். கதைன்னு பார்த்தா நல்லா படிக்கக்கூடிய டி ரங்கநாதன் சின்ன வயசுல நடந்த ஒரு சம்பவத்தினால நல்ல காலேஜில் சீட் கிடைச்சும் ஒரு பேட் பாயா மாதிரி டி ரங்கநாதன்லேருந்து டிராகன் ஆயிடுறாரு. வெறும் கெத்து காட்டிய இன்ஜினியரிங் காலேஜையும் முடிக்கிறாரு 48 அரியர்ஸோட. காலேஜ் முடிஞ்ச பிறகும் பல குறுக்கு வழிகளை கையாண்டு பொறுப்பில்லாம இன்னும் ஒரு 2 வருஷத்தை கடத்துறாரு. அதன் பிறகு வாழ்க்கையில ஒரு பெரிய அடி கிடைக்குது. சரி திருந்திடுவாரு அப்படின்னு பார்த்தாக்கா வாழ்க்கையில முன்னேற இன்னும் பல பல குறுக்கு வழிகள்ல போறாரு. அதுல பல வெற்றிகளையும் அடைகிறாரு. பெரிய கம்பெனியில லட்சக்கணக்கான சம்பளத்துல வேலை, பெரிய வீடு, காரு, பெரிய பணக்கார வீட்டுல சம்பந்தம் இப்படின்னு இருக்கிறவர் ஒரு கட்டத்துல அவரோட தகுதித்தங்கள்லாம் வெளியில தெரிய ஆரம்பிச்சு எக்ஸ்போஸ் ஆகிற நிலைமைக்கு போயிடுறாரு. அப்போ அவருக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்குது தன்னுடைய வாழ்க்கையை மீட்டு எடுக்க. இந்த வாய்ப்பையாவது அவர் முறையா பயன்படுத்திக்கிறாரா இல்ல மறுபடியும் குறுக்கு வழியிலேயே போறாரா டிராகன்? கடைசியில என்ன ஆச்சு? இதுதான் டிராகன் படத்தோட மீதி கதை. இந்த படத்துல 2 பெரிய ஸ்ட்ரென்த்ஸ் இருக்கு. ஒன்று இதோடைய கதை, திரைக்கதை மற்றும் ஹீரோவோட பாத்திர படைப்பு. கதையினும் ரொம்ப புதுமைன்னுலாம் சொல்ல முடியாது. பல படங்கள் இந்த மாதிரி ஏற்கனவே வந்திருக்கு. அதே ஸ்டோரி ஆர்க்கில் தான் இந்த படமும் நகருது. இந்த ஜெனரேஷனுக்கு சூட் ஆகிற மாதிரி பாத்திரங்கள், சம்பவங்களோட இந்த கதை எழுதப்பட்டிருக்கு. ஆனால் ஸ்டோரியோட பேஸு, ஸ்டோரியோட ஆர்க் இதெல்லாம் அதே தான். இந்த படத்தோட வெற்றியே பல சின்ன சின்ன இந்த காலத்துல நடக்கிற ரெலவெண்டான விஷயங்களை ரொம்பவே ஆர்கானிக்காகவும் ரியலிஸ்டிக்காகவும் உள்ள சேர்த்துருக்காங்க. இது கதையோட ஃப்ளோவை கெடுக்காம கொஞ்சம் காமெடி கலந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இன்டர்வலுக்கு முன்னாடி கொஞ்சம் கதையில ஒரு லேசான தொய்வு ஏற்பட ஆரம்பிக்குது. இன்டர்வலுக்கு அப்புறம் கதை ரொம்பவே போர் அடிக்குமோ அப்படின்னு கூட நான் நினைச்சேன். ஆனா செகண்ட் ஹாஃப்ல திரும்பவும் ஒரு மெயின் கேரக்டரை வேற ஒரு ஆங்கிள் புகுத்தி வேற பல விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் தோசை திருப்பங்களையும் சேர்த்து ரொம்பவே என்டர்டெய்னிங்காகவே எடுத்திருந்தாங்க செகண்ட் ஹாஃபை. இருந்தும் எண்டிங் கொஞ்சம் சினிமேட்டிக்கா இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது அப்படி இல்லாம கதையோட மூல கருவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்து ரொம்பவே அழகா முடிச்சிருக்காங்க. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுன்னு ரொம்ப மெனக்கெட்டு ஸ்கிரிப்டை எழுதின பிரதீப் ரங்கநாதன் மற்றும் அஸ்வத் மாரிமுத்து ஜோடிக்கு என்னுடைய பாராட்டுக்கள். வெரி மெச்சூர் அண்ட் ஒரிஜினல் ஸ்கிரிப்ட். அடுத்த ஸ்ட்ரென்த்து பிரதீப் ரங்கநாதன் நடிப்பு. எல்லா சுச்சுவேஷன்லையும் கொடுத்த ரோலை ரொம்பவே கனகச்சிதமா புரிஞ்சு நடிச்சிருக்காரு. அசப்புல தனுஷை ஞாபகப்படுத்தினாலும் தன்னோட சொந்த பாணியிலேயே அழகா நடிச்சிருக்காரு. எஸ்பெஷலி அவர் மாட்டிக்கக்கூடிய பல சுச்சுவேஷன்ஸ் வரும்பொழுது அவருடைய அந்த சின்ன பேனிக் அட்டாக் மாதிரி கொடுக்கக்கூடிய ஆக்டிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பாராட்டுகள். மிஸ்கின் ஒரு முக்கியமான ஒரு ரோல்ல வராரு. அவரும் ரொம்பவே அழகா பொருத்தமா நடிச்சிருக்காரு. கே.எஸ். ரவிக்குமார், ஜிவிஎம் இவங்கெல்லாம் சும்மா வந்துட்டு போற மாதிரி ரோல்ஸ் தான். அனுபமா பரமேஸ்வரனுக்கும் ஒரு நல்ல ரோலு. அவங்களும் அதை நல்லாவே புரிஞ்சு நடிச்சு கொடுத்துருக்காங்க. பாராட்டுகள். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே ஜெனரிக்கா ஏற்கனவே கேட்ட மாதிரி தான் இருந்தது. பாடல்களும் ஓகே ரகம் தான். மற்றபடி இந்த செட்ஸு, சினிமாட்டோகிராஃபி இது எல்லாமே நல்லா சூட்டபுளாக அழகாகவே வந்துருந்தது.
அப்போ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னா எல்லாருமே குடும்பத்தோட பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் தான் இது. இந்த ஹை ஸ்கூல், காலேஜ் படிக்கக்கூடிய பசங்க இருக்கிறவங்க குடும்பத்தோட போனா ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது ரொம்பவே ரிலேட்டபிளான ஒரு சப்ஜெக்ட். இது ஒரு யுஏ சர்டிஃபைட் படம். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.